ஸ்பெஷல். இன்னைக்கு ஸ்பெஷல் குக் வித் கோமாளியில் வந்த நம்ம செஃப் கௌசிக் சாரோட சிக்னேச்சர் ரெசிப்பான உருளைப்பாயா. இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்டுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ப்ரௌன் கலர் மாறணும்னு தேவை கிடையாது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா அது கூடவே கேப்சிகமும் முருங்கைக்காவும் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா அது வதக்கிக்கோங்க. அது கூடவே தக்காளி சேர்த்த போகிறோம். தக்காளி நான் இன்றைக்கி வந்து 1.5 தக்காளி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா மசிஞ்சு வேகணும். ஸோ அது மசிஞ்சு வேகிற அளவுக்கு விட்டுருக்கேன். இது கூடவே நான் உருளைக்கிழங்கு சேர்த்த போகிறேன். உருளைக்கிழங்கு நான் இன்றைக்கி சின்ன உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். அதை வேக வச்சு தோல்கள் எல்லாம் நீக்கிட்டு அந்த உருளைக்கிழங்குமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த ஆயிலே அந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேப்சிகம் எல்லாமே ஒன்றா வேகட்டும். இதுக்கு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். மிக்சர் ஜாரில் புதினா, கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகா, தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூடவே கேஷ்யூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த கேஷ்யூக்கு பதிலாக நீங்கள் கசகசா கூட சேர்த்துக்கலாம். ஸோ அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிட்டு அதை கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேவர் இப்போயும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கான தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு திரும்ப இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சூப்பரான செஃப் கௌசிக் சாரோட சிக்னேச்சர் ரெசிபி உருளைப்பாயா ரெடி.